கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த 4வது மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர்கள் இருதயத்துல திரும்ப வைத்த ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த வசனம். யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம். நான் திரும்ப உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவர், அதாவது நம்முடைய கர்த்தர் தம்முடைய வாயினால சொல்லிய ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த வாக்குத்தத்தம். என்னன்னா நான் வாசிக்கிறேன் பாருங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. The Lord replied, my presence will go with you அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அதாவது தேவனுடைய சமூகம் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா, அதற்கு ஆங்கிலத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா மை பிரசன்ஸ், அதாவது என்னுடைய பிரசன்னம் அல்லது என்னுடைய மகிமை உங்களுக்கு முன்பதாக போகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த மை பிரசன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்லப்போனா நானே உங்களோடு கூட வரேன், உங்களுக்கு முன்பாக செல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதாக வருகிறது. ஆமென். இந்த மாதத்தினுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? இந்த மாதம் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம போற எல்லா இடத்திலையும் கர்த்தர் நமக்கு துணையாய் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென், ஆமென். கவனிங்க, இந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க பாருங்க. அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடு கூட அந்த ஜனங்களை அப்படியே விடுதலையாக்கி கொண்டு வரார் பாருங்க. கொண்டு வந்து ஆக்சுவலா இது 12வது அதிகாரம், யாத்ராகமும் 12வது அதிகாரத்துல இந்த காரியம் நடக்குது. அவங்க பலத்த கையினால ஓங்கிய புயத்தினால ஒரு பெரிய சேனையாக லட்சக்கணக்கான ஜனங்களாக என்ன பண்றாங்கன்னா அவங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வந்து 13வது அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 21, 22 நம்ம வாசி கேட்கலாம். வாசிங் ஸ்டர் 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். 22 வாசிங் ஸ்டர். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. அல்லேலூயா. என்ன கவனிங்க அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி வழி நடத்தினார் அப்படின்னா அவங்களை எகிப்தில இருந்து கொண்டு வந்து அப்படியே நீங்க போங்க, உங்களுக்காக மோசேயை நான் நியமிச்சு வச்சிருக்கிறேன், உங்களுக்காக நான் ஒரு ஆரோட நியமிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை வெறுமனே அனுப்பல. கவனிங்க, உங்களை வழி நடத்தும்படிக்கு பகலிலே மேக ஸ்தம்பத்துல இரவில அக்கினி ஸ்தம்பத்துல நான் உங்க கூடவே இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா மோசேவை லீடரா வச்சிருக்கிறது உண்மை, ஆரோன உங்களுக்காக நான் துணையா வச்சிருக்கிறது உண்மை, அதெல்லாம் எனக்கு போதாது அப்படின்றதுனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவரே மேகஸ்தம்பமாக அவரே அக்கினி ஸ்தம்பமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு வந்தாராம். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஏன் தெரியுமா கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு? உங்களை ஒரு சபையில கொண்டு வந்து ஊழியக்காரவங்களை நடத்துறது உண்மைதான், என்கிட்ட இருந்து வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்கிறது உண்மைதான். ஆனா இந்த மாசத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னா ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நானே உங்களோடு கூட வரேன்றார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யோசுவா 1:9 வசனம் சொல்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொட்டு திடபடதாயிரு, திகையாதே,
கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, நம்ம கர்த்தர் இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா, நானே உங்க கூட இருந்து நீங்க நடந்தா நான் உங்க கூட நடப்பேன், நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்க கூட நான் உட்காருவேன், நீங்க பேசுனீங்கன்னா நான் பேசுவேன், நீங்க சிரிச்சீங்கன்னா சிரிப்பேன், நீங்க அழுதீங்கன்னா இப்படி நம்ம கூட எல்லா நேரத்திலையும் இருக்கிறேன்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, சங்கீதம் 32:8 அதுதான் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனையை சொல்லுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்ம கூட கர்த்தர் வரும்போது இதெல்லாம் நடக்கும். நம்ம மேல கண்ணை வைப்பாரு, எதிரிகள் நம்ம சேதப்படுத்தாதபடிக்கு நம்மளை பாதுகாத்து எந்த இடத்துக்கு நம்ம போகணும், எந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது, எந்த காரியத்தை நம்ம செய்யணும், எந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆலோசனை தந்து நம்மை நடத்த போகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஏசாயா 45:2 சொல்லுகிறது பாருங்களேன், நான் உனக்கு முன் போய் கோடலானவைகளை என்ன பண்ணுவேன்னா செவ்வையாக்குவேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். இந்த மாச கர்த்தர் நம்ம கூட வர்றதுனால கோணலான எல்லா பாதைகளும் செவ்வையா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, 12வது அதிகாரத்துல கர்த்தர் அவங்களை வெளியே கொண்டு வரார் எகிப்திலிருந்து. 13வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, அவர்களோடு கூட தேவ பிரசன்னம் இருக்கும்படிக்கு அவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக ஜனங்களை பாதுகாக்கும்படி ஜனங்களை வழி நடத்தும்படிக்கு என்ன பண்றாருன்னா கர்த்தர் அவங்களோடு கூட சேர்ந்து கொள்கிறார். அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்றாருன்னா புறப்பட்டு போறார். பாருங்க, அப்படி போகும்பொழுது என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அவங்க போகும்பொழுது 13 முடியுது. 14வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டாம், அப்படியே கவனிங்க. 14வது அதிகாரத்துக்கு வந்தோடனே இவங்க வந்து நேரா போய் அவங்க போற இடம் எதுன்னா செங்கடல். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்றது, அதாவது அற்புதமா விடுதலையாகி வெளியே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்றது எதுன்னா செங்கடல். கவனிங்க, முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி என்ன நடக்குதுன்னா இந்த விஷயத்தை கேட்டு பார்வோன் வந்துடுறான், அவன் சேனைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறான். இவங்க தப்பிக்கலான்னு பார்த்தா முன்னாடி பாதை இல்ல. சரி இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது, அந்த பக்கம் ஓட முடியல. சரி இந்த பக்கம் ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கமும் மலைகளால் சூழப்பட்டிருக்கு, இந்த பக்கமும் அந்த ஜனங்களால் என்ன பண்ண முடியலைங்க, போக முடியல. சத்துரு வந்து அப்படியே நெருக்கிறான். பாருங்க, கர்த்தர் முன்னாடி போனா என்ன நடக்கும் தெரியுமா? அருமையானே, செங்கடலை பிளந்து கர்த்தர் அவர்களுக்காக ஒரு புதிய பாதையை உண்டாக்கினார். அல்லேலூயா. இந்த மாசம் ஒரு புதிய பாதை உண்டாகுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. உங்களுக்காக ஒரு புதிய பாதை உண்டாகும், ஒரு புதிய வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறப்பாரு. காரணம் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க இந்த செங்கடல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய காரியம் நடக்குது. இந்த செங்கடலாண்டியே பல காரியம் நடக்குது. கர்த்தர் சொல்றாரு, பார்வோனை பார்த்து பயன்ட்டியா, பயப்படாத, நான் உனக்காக யுத்தம் பண்றேன், நீ சும்மா இருன்னு சொல்லி பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் செங்கடல்ல போட்டு அவர் முழுகடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். அவர் உங்களுக்கு முன்னாடி போனா என்ன நடக்குங்க? புதிய வாசல் திறக்கும், புதிய பாதை உண்டாகும், புதிய வாழ்க்கை உண்டாகும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இத்தனை நாள் உங்களை நெருக்கின சத்துரு என்ன பண்ணுவானா இல்லாமே போயிடுவான். ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு பார்க்க மாட்டேங்க, அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம், இனிமே பார்க்க மாட்டேன்னா இனிமே பார்க்க மாட்டேங்குதான். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். இங்க பாருங்க, எகிப்துல இருந்தாங்க பாருங்க எகிப்தியர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்குறாங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், இன்னைக்கு நீ பார்க்கிற எகிப்தியனை இனி பார்க்க மாட்ட அப்படின்றார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்துல இன்னைக்கு எகிப்தியர் இனமே இல்லைங்க. ஆமென். கடைசியா எகிப்து இனத்துல வாழ்ந்தவங்க யாருன்னா கிளியோபெட்ரா அப்படின்ற ஒரு லேடி அம்மா தான் வாழ்ந்தாங்க. அவங்க தான் கடைசி சந்ததி எகிப்து இனத்திலேயே. அவங்களும் செத்துட்டாங்க. பாருங்க, எகிப்தின் இனமே இன்னைக்கு உலகத்துல கிடையாது. அல்லேலூயா. அப்பா சொன்னதுதான், உங்க கூட வருவேன்னா வருவேன் தான், விலக மாட்டாரு. அல்லேலூயா. வழி திறக்கும்னா திறக்கும் தான். ஆமென். யுத்தம் பண்ணுவேன்னா பண்ணுவார் தான். ஆமென். சத்தமா அல்லேலூயா. அவர் சமூகம்
அவருடைய பிரசன்னம், அவரே உங்க கூட இந்த மாதம் வருகிறதா வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்லைங்க, நீங்க இந்த முழு அந்த அவங்களுடைய பிரயாணத்தை பார்த்தீங்கன்னா, எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் வராம பாருங்க. இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்கன்னா, இந்த எமோரியின் ராஜாவாகிய சீகோனு, அதுக்கப்புறம் பாசானின் ராஜாவாகிய ஓகு, மோவாப் ராஜாவாகிய பாலாக்கு, இவனுங்கெல்லாம் என்ன நினைக்கிறானுங்கன்னா, இந்த ஜனம் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. இவங்க புறப்பட்டு வரும்பொழுது எப்படி வராங்கன்னா, பொண்ணோடு பொருளோடு புறப்பட்டு வராங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை போய் சண்டை போட்டா, இவங்களோடு கூட போய் யுத்தம் பண்ணா இவங்களுக்கு யுத்தத்தை தெரியாது. ஏன்னா 430 வருஷம் அடிமையில இருந்துட்டானுங்க. இவங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. அந்த அந்த அதுக்கான பயிற்சி இவனுங்க என்ன பண்ணல, எடுக்கல. இவனுக்கு கிட்ட ஆயுதங்கள் கிடையாது. அதனால இவன்ல போய் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கை போட்டு ராஜாக்கள், பிரபலமான ராஜாக்கள் எல்லாம் புறப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண வராங்க பாருங்க. வந்த எல்லாரும் தோத்து போறாங்க. அல்லேலூயா. உங்களை பார்த்து சிலர் சொல்லலாம், என்னன்னா இவங்களுக்கு என்ன தெரியும், பைபிளை தூக்கின்னு போறதா தெரியும் இவங்களுக்கு, இவங்களுக்கு அந்நிய பாஷை பேசதான் தெரியும், ஜெபிக்கத்தான் இவங்களுக்கு வேற என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. அதனால இவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம், இவங்களை ஈஸியா ஜெயிச்சிடலாம், இவங்களை ஈஸியா இந்த காரியத்திலிருந்து இவங்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைப்பான் சத்துரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு முன்னாடி போறதுனால உங்களோட கோணலான எல்லா வழியும் செவையாகும். அல்லேலூயா. எவ்வளோ பிரபலமான காரியங்கள் வரட்டுங்க, எவ்வளோ பெரிய மனுஷன் உங்களுக்கு முன்னாடி வரட்டுங்க, அவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி கர்த்தர் உங்களை கொண்டு போவேன்னு சொல்றார். ஆமேன், ஆமேன். கவனிங்க அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமேன். அதாவது இன்னொரு இடத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன், வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் அப்படின்றார். ஏன் இந்த வாக்குத்தத்தம், ஏன் அவர் நமக்கு முன்னாட நடக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன் தெரியுமா, நமக்காக ஒரு ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். என்னங்க சொல்லுங்க. ஒண்ணு பரலோகம், பரலோக ராஜ்யத்தில் நமக்காக ஒரு ஸ்தானத்தை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். கண்டிப்பா நம்ம எல்லாரும் அங்க போக தான் போறோம். ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க டக்குன்னு. அல்லேலூயா. அங்க நம்ம போக தான் போறோம். ஆனா இந்த பூமியின் வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். அவர் நம்ம கூட வர்றதுனால என்ன நடக்க போகுது தெரியுமா, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போறாரு. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்களா பொச்சிருப்பு பொறாமையில பொங்க போறாங்க. அல்லேலூயா. என்னடா இல்லாம போயிடுவாங்கன்னு பார்த்தா, இருக்க வளர்ந்தனே போறாங்களே அப்படின்ற அளவுக்கு உங்களை பார்த்து வயிறு எரிய போறாங்க. ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. காரணனுடைய அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, கவனிங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நான் பிரசங்கிக்க வந்த பிரசங்கம் இது கிடையாது. அப்புறம் ஏன் பிரதர் இதை பிரசங்கிச்சுன்னு கேக்குறீங்களா? ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனுக்காக இதை நான் சொன்னேன். ஆண்டவர் இந்த வசனத்தை என் கண்கள்ல வேற மாதிரி காண்பித்தார். சற்று வித்தியாசமா இது எனக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அதை தான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் ஒரு முறை இந்த வசனத்தை படிச்சிடலாங்களா? படிச்சிடலாமா? யாத்திராகமம் 33:14 படிங்க, எல்லாரும் படிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். 15 படிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் அப்படின்றான். 16 பாருங்க. எனக்கும் உமது ஜனத்துக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதிரால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, இந்த வசனத்தை நான் சற்று வித்தியாசமா உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு காண்பிச்சதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கவனிங்க. இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம எப்படி தியானிக்க போறோம்னா, இந்த வசனம் யாருக்காக, எதற்காக, எப்பொழுது, எங்க சொல்லப்பட்டது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நம்ம வாக்குத்தத்தம் பார்க்கிறோம். இதற்கான பேக்ரவுண்டை நம்ம சற்று கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த வசனம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் சுருக்கமா இதை சொல்ல விரும்புறேன். எல்லாம் என்ன கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர்
இந்த அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வராரு பாருங்க. கொண்டு வந்து செங்கடலை எல்லாம் பிளந்து அற்புதமா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரார். மேக ஸ்தம்பத்துல பகலில, இரவில அக்கினி ஸ்தம்பத்துல இந்த ஜனங்களை கொண்டு வந்து இப்ப சீனாய் மலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே ரொம்ப ஆசாசியா ஆண்டவர் மோசையை கூப்பிடுறார். மோசே, நீ புறப்பட்டு வா. ஆக்சுவலா இஸ்ரவேல் ஜனங்களுடைய திருமணத்துல ஒரு கலாச்சாரம் இருக்கும். என்னன்னா, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த மணவாளன் இருக்காரு பாருங்க, அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை பாஸ்டர் கிட்ட கொடுப்பாரு. என்னன்னா, நான் இந்த பெண்ணை இப்படியெல்லாம் பார்த்துப்பேன், இந்த பெண்ணுக்கு நான் இப்படியெல்லாம் நல்லது செய்வேன், நான் இப்படியெல்லாம் இந்த பெண்ணுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுப்பாங்க. அந்த அதாவது திருமணத்தின் போது அந்த பெண்ணு அப்புறம் மாப்பிள்ளை பாஸ்டர் இருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து அந்த லிஸ்ட்டை கொடுத்தோடனே அந்த பெண்ணுக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா அந்த லிஸ்ட்டை வாசிக்கணும். வாசிச்ச உடனே அந்த பெண்ணு கிட்ட கேட்பார், பாஸ்டர் மா, இப்ப வாசிச்ச லிஸ்ட் எல்லாம் பார்த்தல, கேட்டல, உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்பாரு பாருங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லணுங்க? சொல்லுங்க. நீங்க ஏதோ கல்யாணம் பொண்ணு மாதிரி ரொம்ப வெக்கப்பட்டு உட்காந்துக்கிறீங்களே, சொல்லுங்க. சம்மதம் அப்படின்னு சொல்லணும். அது ஆக்சுவலா அது ஓகே அப்படின்னா சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாஸ்டர் சம்மதத்தை கேட்டு, மாப்பிள்ள பொண்ணு ஓகே சொல்லிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஒரே கெட்டி மோளம் தான். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, ஆக்சுவலா இதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் தானே மணவாளன், இஸ்ரவேல் ஜனங்க தானே மணவாட்டி. இப்போ இவங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றதுக்காக கர்த்தர் மோசையை கூப்பிடுறார். மோசே மேல வா அப்படின்னு கூப்பிடுறார். இவர் 40 நாள் போயிட்டு, ஆண்டவர் என் ஜனங்களை எப்படியெல்லாம் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 கற்பலகையில 10 கட்டளையை கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லாம நீங்க அந்த 13, 14, 15, 16 வாசிங்கன்னா அதுல 613 கட்டளைகளையும் கொடுக்கிறார். எப்படி இருக்கணும், ஜனங்க எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை மோசே கிட்ட கொடுத்து அனுப்புறாரு பாருங்க. மோசே மலையிலிருந்து இறங்குவதற்கு தாமதமான போது, தாமதமாயிடுச்சான். 40 நாள் ஆன உடனே இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, கவனிங்க, ஆரோனோட போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னன்னா, எங்களை நடத்திட்டு வந்த மோசேக்கு என்னாச்சோ தெரியல, அதனால எங்களுக்கு ஒரு தெய்வங்களை உண்டாக்குங்கன்றான். உடனே ஆரோன் என்ன பண்றான், எங்கடா நமக்கு வம்பு வந்துரு போகுது, கொன்னுட போறானுங்கன்னு சொல்லி நகையெல்லாம் எடுத்துன்னு வா அப்படின்ற பாருங்க. நகையை நெருப்புல போட்டு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு இதுதான் உங்களை நடத்தின்னு வந்த கடவுள்னு காட்டுறான் பாருங்க. அதுக்கு முன்னாடி நிர்வாணப்பட்டு அசிங்கமா அந்த விக்கிரத்துக்கு முன்னாடி அதான் தெய்வம்னு சொல்லி ஒரே அமக்கலம் பண்றாங்க பாருங்க. நிறைய நேரத்துல நம்ம சுபாவம் எப்படி இருக்குன்னா, இதுல இருந்து ஆண்டு நமக்கு ஒன்று சொல்லி கொடுக்க விரும்புறாரு. என்னன்னா, நிறைய நேரத்துல கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அற்புதத்தை செய்யறாரு. நிறைய நேரத்துல ஆண்டு நம்முடைய நமக்கு ஒரு விடுதலையை தராரு. நம்ம வியாதியிலிருந்து, நம்ம போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலையை தராரு. நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம்னா, நமக்கு உதவி செய்த ஆண்டவரை மறந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சில நேரத்தை மனுஷனை புகழ ஆரம்பிச்சிடறோம். யாருங்க புகழ ஆரம்பிச்சிடறோம்? அவர் தாங்க எல்லாமே. ஆக்சுவலா இவங்களுக்கு கொடுத்தது யாரா இருக்குன்னா, கர்த்தர் கொடுத்துருப்பாரு. கர்த்தரையே மறந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா சபைக்கே வரமாட்டாங்க. அவர் தாங்க முக்கியம், அவர் தாங்க பெரியவர், அவர் தாங்கன்னு பின்னாடி மனுஷன் முன்னாடி ஓடுவாங்க பாருங்க. சில நேரத்தில் சிலருக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சில நேரத்தில் சிலருக்கு வந்து அவங்க வேலை இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை பெருசாக நினைப்பாங்க. நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்க போகிறீங்க, அதுக்காக வேலைக்கே போகக்கூடாது, அதுக்காக இது பண்ண, அப்படி நான் சொல்ல விரும்பலை. நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தரை விட அந்த அந்த எந்த ஒரு காரியத்தை நீங்கள் மேன்மைப்படுத்துறீங்களோ அதை நீங்கள் வர்ஷிப் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் ஆராதிக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வந்தது யாருங்க? சொல்லுங்க. கர்த்தர் தான் நடத்துறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குறது யாருங்க? 10 வாதைகளை அனுப்பினது யாருங்க? இந்த ஜனங்க லிட்டரலா பாக்குறாங்க கர்த்தர் செய்யற அற்புதத்தை. ஆனா என்ன கேக்குறாங்கன்னா, மோசேக்கு என்னாச்சோ தெரியல, தெய்வத்தை உண்டா கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சோடனே எல்லாரும் ஓ இதுதான் எங்களை கொண்டு வந்த தெய்வம்னு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. கவனிங்க, ஆண்டவர் மோசேயை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு சொல்றாரு, நீ நடத்திட்டு வந்த ஜனங்க வழி விட்டு விலகிட்டாங்க, அந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு புறப்பட்டு போய் ஜனங்களை பாரு மோசே அனுப்புறாரு. மோசே ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா மலையில இறங்கி பாக்குறாரு. இங்க பாருங்க, இப்ப நம்ம மலை இருக்கு பாருங்க, இங்கிருந்து இறங்கி வந்தா ஊருக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு வச்சுங்களேன். மோசே திப்பு திப்புன்னு இறங்கி வராரு.
இறங்கி வந்து பார்த்தா ஜனங்கள்லாம் ஒரே விக்கிரகத்துக்கு முன்னாடி, அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி ஆடலும் பாடலும் கெம்பீரித்து, இதை பார்த்த உடனே மோசே பயங்கர கோபப்பட்டு அந்த கற்பலையை உடைச்சி கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரச்சனை அங்க உண்டாகுது பாருங்க. வசனம் சொல்லுகிறது கிட்டத்தட்ட 3000 பேர் அன்னைக்கு மரிச்சு போறாங்களாம். எத்தனை பேருங்க? சத்தமா சொல்லுங்க. 3000 பேர் அன்றைக்கு மரித்து போகிறார்கள். அருமையானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? மணவாளன் கொடுத்த அந்த உடன்படிக்கை மேல இவங்களுக்கு என்ன இல்லைன்னா விருப்பம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்த பிரச்சனை. சரி, அதை விடுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த பிரச்சனை அதிகமான உடனே கர்த்தர் சொல்லிட்டாரு, உங்களை நான் எகிப்தில இருந்து புறப்பட பண்ணும் பொழுது மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா கூட வந்தல்ல, உங்களை விட்டு நான் விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன், உங்க கூடவே இருப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணல. இப்ப நான் சொல்றேன் மோசே, இந்த ஜனங்களோட நான் வரமாட்டேன். ஏன்னா இந்த ஜனங்க என்ன பயங்கரமா கோபப்படுத்துறாங்க. இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. நான் தான் இவங்களுக்கு அற்புதத்தை செய்யறேன், நான் தான் இந்த ஜனங்களை வழி நடத்துறேன். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, உடனே கொஞ்ச நேரத்திலே வழி விட்டு விலகிறவங்களா இருக்கிறாங்க, விக்கிரகத்தின் பின்னாடி போறாங்க, என்ன நன்றி கட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால நான் வரமாட்டேன், நான் வந்தேன்னா கோபப்படுவேன், என் கோபம் பற்றேறும் பொழுது ஜனங்க சங்காரம் ஆயிடுவாங்கன்றார். எல்லாம் என்ன கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாருங்க? ரொம்ப முக்கியமானது சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, நான் வரமாட்டேன் அப்படின்னு பாருங்க. இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, மோசே விடலைங்க. மோசே போய் மன்றாடுறாரு, ஆண்டவரே நாங்களும் என் ஜனங்களும் செய்து தப்பு, எங்களை மன்னிங்க, உங்க கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும், உங்க கண்கள் எங்களுக்கு தயை கிடைக்கட்டும் சொல்லி கெஞ்சுகிறார் பாருங்க. மோசே கெஞ்சனோடனே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பதில் இறங்கி வருது. என்னன்னா, அதுதான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. கர்த்தர் வரமாட்டேன் அப்படின்றாருங்க. ஆனா மோசே போய் ஜெபித்த உடனே என்ன சொல்றாருன்னா, சரி சரி ஓகே, நான் உனக்காக மோசே கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்றேன். என்னன்னா, ஜனங்களை விட்டுரு, நான் உங்களை கொன்னுடுறேன், நீ மட்டும் வா மோசே, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னா. அவர் என்னன்றாருன்னா, என் பேரை கூட கிறுக்கிடுங்க ஆண்டவரே, ஆனா இந்த ஜனங்களுக்கு எதுவும் என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா பழிக்கு நிந்திக்கும் உங்களுடைய ஜனங்களை ஆளாக்கிடாதீங்க ஆண்டவரே, மனமிறங்குங்க பானு கெஞ்சனோன்னு ஆண்டவர் சொல்றாரு, சரி போ, சரி போ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு ஆன்சர் கொடுக்குறார். ஆக்சுவலா இன்னைக்கு என்னோட பிரசங்கத்தினுடைய செய்தி என்னன்னா, காட்ஸ் ஆன்சர், கர்த்தருடைய பதில். ஆமென். கவனிங்க, இந்த மாசத்துக்குள்ள பிரவேசிக்கிற உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இதை நடப்பிக்கலாமா, இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும். இன்னைக்கு அதற்கான பதிலை கொடுக்கும்படிதான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக்சுவலா இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா, காட்ஸ் ஆன்சரை குறிக்குது. ஆமென். கர்த்தருடைய பதிலை குறிக்கிறது. கர்த்தருடைய பதில் தான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிற வார்த்தை. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாசம் கர்த்தருடைய பதில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்க பிடிச்சிங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நான் நிறைய எடுத்துட்டு வந்தேன், ஆனா சொல்ல டைம் இல்லை, சுருக்கிடுறேன். என கவனிங்க, ஆண்டவர் இந்த மாசம் நம்மளை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய பதில் உங்களுக்கு நேரா வருது. ஆமென், ஆமென். பொதுவா என்ன கவனிங்க, ஆண்டவர் கிட்ட இருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது 3 விதமான பதில் நமக்கு வரும். எத்தனை விதமான பதிலுங்க? எல்லாம் சொல்லுங்க. 3 விதமான பதிலை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு ஜெபத்துக்குமே 3 விதமான பதிலை கர்த்தர் கொடுப்பார். சிலருக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, எஸ் அப்படின்னு சொல்லுவார், எஸ்ன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவாருங்க? ஆமா, எஸ்ன்னு சொல்லுவார். எசேக்கியா ஜெபம் பண்றாரு. ஏசையாவை அனுப்பி சொல்றாரு, எசேக்கியா உன் நாட்கள் முடிஞ்சிச்சு, உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போறனோடனே எசேக்கியா செவர்புறமா திரும்பி, ஆண்டவரே நான் செய்த எல்லாத்தையும் நினைச்சு பாருங்கப்பா, உங்களுக்காக நான் செய்ததை நீங்க நினைச்சு பாருங்கப்பா, கொஞ்ச நாள் ஜீவனை கொடுங்கப்பா, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் குழந்தை கூட எனக்கு பிறக்கல அப்படின்னு கெஞ்சலாம் பாருங்க. உடனே ஆண்டோடைய பதில் வருது, எஸ் அப்படின்னு வருது. என்ன வருதுங்க? சரி, ஏசையா கிட்ட சொல்லி அனுப்புற, ஏசையா என் தாசனாகி எசேக்கியா கிட்ட போய் சொல்லு, மன்னிக்கணும், எசேக்கியாவா
ஆமா, எசேக்கியா தான். எசேக்கியா ராஜா கிட்ட போய் சொல்லு, அவனுக்கு நான் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். 2 ராஜாக்கள் 21-10 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தானியேல் ஜெபிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் வந்து சொல்றாரு, தானியேலே நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொண்டு துவங்கின பொழுதே, ஜெபத்தை ஆரம்பிச்ச பொழுதே பரலோகத்திலிருந்து உனக்கான பதில என்ன பண்ணிட்டேன் நானே வாங்கின வந்துட்டு ஆண்டவர் கொடுத்துட்டாருன்றார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. தானியேல் 9:23 எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு யாப்போக்கு ஆற்றங்கரையில ஜெபிக்கிறார், போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட மாட்டேன்னு ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி எஸ் அப்படின்னு பதில் கொடுக்கிறார். ஆமென், ஆமென். சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு எப்படி பதில் வரும்னா எஸ்ன்னு வரும். ஆமென். நம்ம வேலைக்காக, படிப்புக்காக, குடும்பத்துக்காக நம்ம கேட்கும் பொழுது எஸ் நான் வந்து செய்யறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பதில் இருக்குங்க. என்ன பதில்னா, சில நேரத்துல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நோன்னு சொல்லிடுவார். என்னங்க, இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்றாருன்னா, கெத்செமனே தோட்டத்துல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் சொல்லுங்க, நீங்குபடி செய்யுங்க, ஆகில என் சித்தத்தின் படி அல்ல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏசப்பா என்ன பண்ணிட்டாருங்க, மரணத்தை பார்த்து ஐயோ மரணம் வந்தோன்னா அவர் பயந்துட்டாருங்க அப்படின்றாங்க பாருங்க. அவர் மரணத்தை பார்த்தெல்லாம் பயப்படலைங்க. மரணம்ன்றது அவருக்கு வந்து பயம் இல்லை. எதற்காக அவர் அப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் அவர் பிதாவை விட்டு பிரிஞ்சது இல்லை. என்ன சொல்லுங்க, அதாவது மரணம் கூட அவருக்கு லேசா தான் தெரியுது. அவருக்கு எது கஷ்டமாயிடுச்சுன்னா, பிதாவின் முகம் மறைக்கப்படுமே, பிதாவை விட்டு நான் சில மணி நேரம் பிரிஞ்சிருக்கிற அந்த நிலைமை வந்துருமேன்ட்டு அதை அவரால் தாங்க முடியல. அதனால தான் ஜெபம் பண்றாரு, இந்த பாத்திரம் இதை என்னை விட்டு நீங்க கொடுமானா. பிதாவாகிய தேவன் சொல்றாரு தம்முடைய குமாரனை பார்த்து, நோ 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 ஏசு கிறிஸ்துவே, நீங்க இதை நீங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், என்னை விட்டு நீங்க பிரிஞ்சுதான் ஆகணும். காரணம் தம்முடைய பிள்ளைங்க மீட்கப்படணுன்றதுக்காக. ஆமென். நீங்கள் நானும் பாவத்திலிருந்து மீட்கப்படணுன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் நோன்னு சொல்றாருங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. மோசே இந்த கண்மலையை பார்த்து பேசுன்ற இன்ஸ்டன்ட்ல அவர் என்ன பண்ணிடுறாருங்க, முதல் முறை அடிக்க சொல்றாரு, அடிச்சிடறாரு, தண்ணி வருது. 2வது முறை அதே மாதிரி ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, தண்ணி வேணும்னு பிரச்சனை பண்றாங்க. அந்த முறை கர்த்தர்கிட்ட மோசே போறாரு. மோசே கிட்ட ஆண்டு சொல்லுவாரு, கண்மலையை பார்த்து பேசுப்பா அப்படின்னா அவர் என்ன பண்றாருங்க, போய் அடிச்சிடுறாரு. அடிச்ச உடனே ஆண்டுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுது. மோசையை பார்த்து சொல்றாரு, நீ கானானுக்கு போக மாட்ட மோசே அப்படின்னு. உடனே மோசே கெஞ்சுறார், ஆண்டவரே அப்படின்னும் போது, ஷட் அப், இதை குறித்து என்கிட்ட பேசாத, நோ, நீ போக மாட்டேனா போக மாட்டேதான், ஷட் அப்ன்றாருங்க. நோன்னு பதில் கொடுக்குறார். சில நேரத்தில் நம்முடைய ஜெபத்துக்கு எப்படிங்க பதில் வரும், சத்தமா சொல்லுங்க. சில நேரத்தில் எப்படி பதில் வரும்னா எஸ்ன்னு வரும் சொன்னா. 2வது சில நேரத்தில் எப்படி தெரியுங்க பதில் வரும், வெயிட் அப்படின்னு வரும். இதெல்லாம் ஆன்சராங்க? ஆமா, இது ஆன்சர் தான். வெயிட்ன்றது என்னதுங்க? ஆமா, சில நேரத்தில் கர்த்தரே வெயிட்னுவாரு, இல்லைன்னா சைலண்டா இருப்பாரு. அப்படின்னா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், காத்திருக்கிற நாட்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென். ஆபிரகாமுக்கு 75 வயசுல வாக்குத்தத்தத்தை கொடுத்து கூப்பிடுறாருங்க. எப்ப நிறைவேறுச்சு சொல்லுங்க? எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாருங்க? 25 இயர்ஸ் அவர் என்ன பண்றாரு, வெயிட் பண்றாரு. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கும், வாக்குத்தத்தங்கள் நமக்கு நேரா வரும், உண்மை. ஆனா சில நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவருடைய டைம்காக வெயிட் பண்ண சொல்லுவார். வெயிட் அப்படின்னு சைலண்டா இருப்பார். நமக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்துடும், நமக்கு வெயிட்னுவாரு, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு பின்னாடி கடைக்கால் நோண்டவங்களாம் வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளது இன்னும் கடைக்காலே நின்று இருக்கும், இன்னும் பூசு வேலை எதுவுமே நடந்திருக்காது. சில நேரத்தில் கர்த்தர் வெயிட் அப்படின்னு பதில் கொடுப்பாரு பாருங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வேதாகமத்துக்கு பைபிள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆபிரகாமுக்கு அப்படி பண்ணி. யோசேப்பு, அவருக்கு சின்ன வயசுலேயே கனவு வருது, நான் உன்னை உயர்த்துவேன், உன் அண்ணன்மார்களாம் உன்னை வந்து வணங்குவாங்க. கனவு வருதா இல்லைங்களாங்க? ஆனால் எப்போ அது நிறைவேறுதுன்னா 30 வயசுக்கு மேலே நிறைவேறுது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அவர் என்ன பண்றாரு, வெயிட் பண்றாரு. தாவீதுக்கு சின்ன வயசுலேயே அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம் வந்துடுது. ஆனால் அவன் 30 வயசுக்கு மேலே தான் என்ன வர்றாரு அவருக்கு உண்மையாவே ராஜ்ய பாரத்தை
சுதந்திரிக்கிறார். வெயிட்னு சொல்லுவார் சில நேரத்தில். ஆனா இன்னைக்கு நம்முடைய சபைக்கு ஆண்டுடைய பதில் எப்படி தெரியுமா வருது? நீங்க ரொம்ப விசேஷமானவங்க. ஆமேன். எப்படி வருதுன்னா, நோ அப்படி இல்லை பிரதர், இத்தனை வருஷமா காத்திருந்து பிரதர், இந்த வருஷமாச்சு குழந்தை பிறகுமா, ஆண்டு உங்களை பார்த்து சொல்ல நோ நோ இல்ல வெயிட் அப்படியெல்லாம் சொல்ல எஸ்ன்னு சொல்ற. உங்களை பார்த்து வருது, ரிசீவ் பண்ணிக்கங்க பிரதர். என் கடன் பிரச்சனை இந்த மாசம் மாறுமா? கர்த்தர் சொல்ல எஸ், இந்த மாசம் கடன் பிரச்சனை மாறும், உன் போராட்டம் மாறும், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் முடிவு கொண்டு வரும்படி வந்திருக்கிறேன்றார். அதுதான் அப்பா கிட்ட இருந்து வர்ற ஆன்சர். அல்லேலூயா, எஸ்ன்னு சொல்றாருங்க. ஆமேன். சத்தமா சொல்லுங்க. உங்களை பார்த்து எஸ்ன்னு சொல்றாரு. குழந்தை பிறக்குமா? கண்டிப்பா பிறக்கும், எஸ்ன்னு சொல்லிட்டார். அவர் வந்துட்டார், அவருடைய சமூகம் வந்துடுச்சு, அவருடைய பிரசனை வந்துடுச்சு. இந்த மாசம் அற்புதம் நடக்கும். என் வியாதி மாறுமா பிரதர்? ஆண்டவர் சொல்றார் எஸ், உன் வியாதி மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் போராட்டங்கள் மாறும். இவ்வளவு நாள் நீ கண்ணீர் வடிச்சிருந்தல, உன் கண்ணீருக்கான பதில் இந்த மாசத்துக்கான பதிலா இந்த வசனம் இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய சபைக்கு கொடுத்தது என்னன்னா எஸ் அப்படின்ற பதில். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, மோசே கேட்கிற ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நாங்கள் செய்து தப்புதான், நீங்க எங்க கூட வரலையா எங்களை அனுப்பாதீங்க, நீங்க இல்லாம எங்களால் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்ற எஸ், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்றார், என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வருகிற கர்த்தருடைய பதில் என்ன தெரியுமா? நீங்க என்னென்ன காரியத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ, நீங்க என்னென்ன குழப்பத்தோடு வந்தீங்களோ, பிரதர் இது ஆரம்பிக்கலாமா, இது நடக்குமா, பல குழப்பத்தோடு வந்திருப்பீங்க. இன்னைக்கு அப்பா சொல்றாரு உங்களை பார்த்து எஸ் ப்ரொசீட் அப்படின்றார். அல்லேலூயா. இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதே நிறைய பேருடைய வாழ்க்கையில புதிய வாசலை கர்த்தர் திறந்ததை நான் பார்த்தேன். ஆமென். பாப்பா சொல்லிச்சு, இந்த மாசம் ஆக்சுவலா அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்து சில நாட்கள் ஆச்சு, ஆனா இந்த மாசத்துல கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறந்தார். ஆமென். நம்ம சர்ச்சுக்கு ராஜன் பிரதர் வருவாங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தாங்க, ஆனா இந்த மாசத்துல அவங்க ஒரு இன்ஸ்டிடியூட் புதுசா ஆரம்பிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களுக்கும் கர்த்தர் சொல்றாரு, ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்க போறார். இந்த மாசம் எஸ்ன்னு பதில் கொடுக்கிறார். கட்டாத வீடு கட்டப்படுமா? கட்டப்படும். அல்லேலூயா. பிரதர் எத்தனையோ நாள் விதைச்சிட்டே இருக்கிறேன், அறுப்புடா, நிச்சயமா அறுக்க போறீங்க. அல்லேலூயா. இந்த மாசம் கர்த்தருடைய பதில் நமக்கு நேராய் வருகிறது. எஸ், எஸ், நான் செய்வேன், உன்னை விடுவிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எதிர்பார்த்த காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றேன். ஆமென். சரி, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன், டைம் இல்லை, 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, திருவிருந்துக்கு வேற போனோம். ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா நமக்கு எஸ்ன்னு பதில் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். இது நம்ம வாழ்க்கையில உண்டாகணும்னா, இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? மோசே என்ன செஞ்சார், நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது தான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சோர்ந்து போயிடாதீங்க, கவனிங்க. ஒன்னே ஒன்று செய்யணும். என்னன்னா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் எவ்வளவு பேருங்க? 6 லட்சம் பேர். அவங்க மனைவி எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, பிள்ளைங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. ஒரு சிலர் 2 கல்யாணம்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 25 லட்சம் பேர் இருந்திருப்பாங்கல்ல. ஆனா இந்த 25 லட்சம் பேர்ல எத்தனையோ பேர் கர்த்தருக்கு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் கர்த்தரிடத்துல. ஆனா ஒருத்தர்கிட்ட கூட ஆன்சர் வந்து எஸ்ன்னு வரல. மோசே ஜெபிச்சா மட்டும் எஸ்ன்னு வருது பதில். மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, உங்க கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் அப்படின்னு மோசேவை பார்த்து சொல்றாரு, எஸ், என் பிரசன்னம் உனக்கு முன்னாடி போகும், நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். சரி, உன் ஜெபத்தை கேட்டு, நீ உன்னுடைய மன்றாட்டு கேட்டு நான் என்ன பண்ண போறேன்னா நான் வரேன், எஸ்ன்னு பதில் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்முடைய சபைக்கும் அதே பதில், எஸ். கட்டப்படுமா? கட்டப்படும். மாறுமா? மாறும். ஆசீர்வதிக்கப்படுவீங்களா? படுவீங்க. உங்களுக்கு நன்மை வருமா? வரும். எப்ப வரும் தெரியுமா? நீங்களும் நானும் மோசேவா இருந்தா வரும். சத்தமா சொல்லுங்க. நீங்களும் நானும் மோசேவா இருந்தா வரும். ஆமென்.
மோசேவா இருந்தா வரும். நிறைய இருக்கு, ஒன்னே ஒன்று சொல்றேன். அதுல மோசே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க. இந்த இந்த காரியத்தை ஆண்டு நிறைய அர்த்தம் இருக்கு. மோசேன்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆனா இந்த காரியத்தை ஆண்டு என்கிட்ட அதிகமா என் இருதயத்துல பேசினார். அது யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல. கவனிங்க, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இது உங்க வாழ்க்கையில இருந்துருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில எஸ் டிக் பண்ணிக்கங்க, நடக்கும். ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா ஞானஸ்தானம் எடுத்தவங்க. ஆமென். ஒருவேளை நீங்க ஞானஸ்தானம் எடுக்காதவங்களா இருந்தீங்கன்னா நீங்க மோசேவா இல்ல, நீங்க சாதா ஜனமா இருக்கிறீங்க. நீங்க மோசேவா மாறுங்க, அப்ப எஸ்ன்ற பதில் உங்களுக்கு வரும். ஆமென். ஞானஸ்தானத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. என்னன்னா எப்படி வேணாலும் ஞானஸ்தானம் எடுத்துட முடியாது. இங்க பாருங்க, ஞானஸ்தானன்றது என்னன்னா உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க. ஓ, தப்பா எடுத்துக்காதீங்க இப்படி சொல்றேன்னு. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் விரும்புறாங்கன்னு வச்சுங்களேன், விரும்புறாங்க, ஊருக்கே தெரியுது. அந்த பொண்ணை அந்த பையன் வண்டியில கூப்பிட்டு போறான்னா சமுதாயம் எப்படி பேசும்னா தப்பா பேசும். பேசுமா பேசாதா? விரும்புறாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா எப்படி பேசுங்க? ஆனா அதே அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிட்டு கல்யாணம் எல்லாம் முடிவு பண்ணி டேட் எல்லாம் குறிச்சிட்டாங்க, இப்ப எப்படி பேசும் ஜனங்க? ஜோடி பார்த்து என்ன சூப்பரா இருக்குது பார். பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? சொல்லுங்க. இந்த ஞானஸ்தானன்றது என்னன்னா ஆக்சுவலா அதாவது கேள்வியினால விசுவாசம் உண்டாவதுன்னு வருதுல வசனம். நம்ம என்ன பண்றோம்னா வாயினால் அறிக்கை செய்யறோம். என்னன்னா இயேசு என் பாவத்துக்காக மரிச்சது உண்மை, அவர் எனக்காக 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தது உண்மை, அவர் என் பாவத்தை கழுவி என்னை பரலோகத்துக்கு கூட்டு போறது உண்மைன்றதை நம்ம என்ன பண்றோங்க, வாயினால அறிக்கை செய்து இருதயத்தினால விசுவாசிக்கிறோம். இதனால நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகுதுன்னா ரட்சிப்பு உண்டாகுது. ரட்சிப்பு. ஆனா ஒரு இடத்துல வசனம் எழுதப்பட்டிருக்கு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள துவங்குதுன்னா அதுல ஒரு கிரியையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த கிரியை தான் ஞானஸ்தானம். ஆமே. கிரியை தான் என்னதுங்க? ஞானஸ்தானம். கவனிங்க, இந்த ஞானஸ்தானன்றது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஏன்னா இப்ப நம்ம பந்திக்கு நேரா போக போறோம். முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவங்க மட்டும்தான் இந்த பந்தியில் என்ன பண்ணணுங்க, பங்கு பெறணும். ஆக்சுவலா இங்க இருக்கிறது என்னது, வெறும் பிரெட்டு அப்புறம் கிரேப் ஜூஸ் தான் இருக்கு. ஆனா அதை நம்ம ஜெபிக்கும் பொழுது என்னவா மாறுதுங்க, தேவனுடைய சரீரமாகவும் இயேசு அதை நம்ம எடுக்கும் பொழுது அவருடைய சரீரமும் ரத்தமும் நமக்குள்ள என்ன ஆகுதுங்க, கலக்குது. அப்ப அவர் மத்திய ஆகாயத்துல வரும்பொழுது அந்த எக்கால ஊதப்படும் பொழுது அவருடைய ரத்தமும் சரீரமும் நமக்குள்ள கலந்து இருக்கிறதுனால அந்த எக்கால சத்தம் நமக்கு கேட்கும். அப்ப நம்ம என்ன பண்ணப்படுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோன்றது நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறது. ஆமென். இப்ப என்ன கவனிங்க, இந்த ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும்னா முதல்ல வசனம் சொல்லுகிறது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் நம்ம எடுக்கணும். சில நேரங்கள்ல இந்த ஏன் இத வசனத்துல எழுதப்பட்டிருக்குன்னா இயேசுவே சொல்றார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, சிலர் இதை விட்டுறாங்க. விட்டுட்டு இயேசு மட்டும்தாங்க கடவுள், இயேசு மட்டும்தான். பேதுருவே சொல்லியிருக்கிறாரே இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுங்கன்னு. நம்ம ஊர்லயே ஒரு குரூப் சுத்தின்னு இருக்குது, இயேசுவின் நாமத்தில் 2வது ஞானஸ்தானம்லாம் வேற அவங்களுக்கு ஜனங்களுக்கு குத்துன்னு இருக்கிறாங்க. அந்த பக்கம் நீங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக இதை நான் கொஞ்சம் விலக்கி சொல்றேன் பாருங்க. ஏன் பேதுரு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொன்னாருன்னா, ஆக்சுவலா யூதர்களுக்கு பிதா மட்டும்தான் கடவுள், பிதா மட்டும்தான், அவங்க பிதாவை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு ராஜாவா வருவார்னு அவங்க பார்த்தாங்க. ஆனா அவர் மாட்டு தொழுத்தில் வந்ததுனால அவரை மேசியான்னு ஜனங்க என்ன பண்ணலைங்க, ஏற்றுக்கொள்ளல. பரிசுத்த ஆவியானவரையும் அவங்க விசுவாசிச்சாங்க. பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறாங்க, பிதாவை விசுவாசிக்கிறாங்க. இயேசு இவனுங்க விசுவாசிக்காதனால பேதுரு சொல்றாரு, டேய் இயேசுவும் கடவுள் தாண்டா, இயேசு தாண்டா திரித்துவ தேவத்துல 2ஆம் நபர், அவர் வந்தது உண்மை, அடிக்கப்பட்டது உண்மை, பாவங்களுக்கு அவர் கடவுள்ரா, அவர் தேவன்ரா அப்படின்றாரு பாருங்க. அதனால தான் அங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, இயேசுவின் நாமத்தை என்ன பண்றாருங்க, ஸ்ட்ரெஸ் பண்றாரு. நம்ம ஜனங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா இயேசு சொன்ன பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை விட்டுறானுங்க. விட்டுட்டு பேதுரு சொன்ன இயேசுவை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி இயேசு நாமத்துல மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு குரூப் சுத்தின்னு இருக்குது. அந்த குரூப் பக்கம் யாருன்னா போயிட போறீங்க. இங்க பாருங்க, ஏன் பிரதர் ஞானஸ்தானம் எடுத்து எங்களுக்கு சொல்றீங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்களை தான் அவங்க வஞ்சிக்கிறாங்க.
சொல்றது புரியுதுங்களா? ஞானஸ்தானம் எடுத்தவங்கள தான் நீ எடுத்தது தப்பு, திரும்ப வந்து இன்னொரு ஞானஸ்தானம் எடுன்னு சொல்றாங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எடுத்த ஞானஸ்தானம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் இருந்தா டிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நேரா எஸ்ன்ற பதில் வருது. இந்த மாசம் எல்லாம் வாய்க்கும். ஆமென். ரெண்டாவது, நீங்க முழுகி ஞானஸ்தானம் எடுத்து இருக்கணும். நீங்க எப்படி எடுத்திருக்கணும்? ஆமா. இந்த முழுகி எடுக்கிற ஞானஸ்தானம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, இங்க பாருங்க, ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது என்ன பண்ணப்படுறாங்கன்னா, கல்லறையில அல்லது அவனை என்ன பண்றாங்க, புதைக்கிறாங்க, அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ணிட்டு இயேசு வரும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, இது இந்த இந்த காரியம் வந்து ஞானஸ்தானத்துல கர்த்தர் நமக்கு காட்டுறார். என்னன்னா, நான் இதுவரைக்கும் செய்த பாவத்துக்கு மரிக்கிறேன். மரித்து கிறிஸ்து எப்படி 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ அது போல நான் என்ன பண்ணப்படுறேன்னா உயிர் தெழுறேன். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் என்ன பண்றேன், கிறிஸ்துவ போல நான் உயிர் தெழுறேன்றதை காட்டுறதுக்காக இந்த ஞானஸ்தானத்தை முழுகி எடுக்கிறாங்க. சிலர் வந்து தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க சில சபைகள்ல. அதுவும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, எடுக்க சொல்லுங்க, எடுக்க கூடாது. ஆக்சுவலா அதாவது 7ஆம் நூற்றாண்டுல தான், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான், கிபி 700வது நூற்றாண்டுல தான் இந்த இந்த தெளிப்பு ஞானஸ்தானம்லாம் வருது. தண்ணி இல்லாதனால அவ்வளோ பேருக்கு எப்படி கொடுக்குறது, முக்கி எடுக்கிறது டயர்ட் ஆகிடும்ல, அதனால வா லைனா வா, தெளிச்சு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சிலர் உண்டாக்கிட்டாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் கரெக்டாக எடுத்துருக்கிறீங்களா சொல்லுங்க. இது வரைக்கும் எடுக்காமல் இருந்தால் அந்த மாதிரி எடுங்க. 3வது கவனிங்க, இந்த 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 ஞானஸ்தானமானது ஞான ஸ்நானம். உங்களை அப்பா அம்மா சொல்லிட்டாங்கன்றதுக்காக நீங்க ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. ஊழியக்காரர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு பிரதர், எப்ப பார்த்தாலும் ஞானஸ்தானத்தையான்னு கேட்டுங்கிறார் பிரதர், அதுக்காக எடுத்தோம் பிரதர் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அப்படி எடுக்கக்கூடாது. எப்படி எடுக்கணும்னா ஞானம். எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஞானம் வரணும். இயேசுதான் என் பாவத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாரு, அவர் தான் உலக ரட்சகரு, அவரால் தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், அவரால் தான் என்னை மீட்க முடியும், அவரால் தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும், அவர் தான் ரட்சகர்ன்ற அந்த ஞானம் உங்களுக்குள்ள வரணும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ஞானஸ்தானத்துல ஒரு உடன்படிக்கை பண்றீங்க. இந்த தெய்வத்தை தவிர நான் வேற எந்த தெய்வத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மரணமானாலும் ஜீவனானாலும் கடைசி வரைக்கும் இந்த தெய்வத்தோட நான் இருப்பேன்ற ஒரு நிச்சயதார்த்த உடன்படிக்கை. நிச்சயதார்த்தம் பண்ணும்போது சொல்றாங்க இல்லையா, இந்த பொண்ணு இந்த பையனுக்கு, இந்த பையன் இந்த பொண்ணுக்குன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த தேவன் நமக்கு, நம்ம யாருடையவங்க, அவங்களுடையவங்கன்ற அந்த அந்த உடன்படிக்கை நீங்க பண்ணிருப்பீங்கன்னா அது சரியான உடன்படிக்கை. நீங்க தான் யாருன்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவங்க. ஆமென். ஆக்சுவலா என்ன கவனிங்க, ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இயேசு இந்த பூமியில எத்தனை வருஷம் வாழ்ந்தாருங்க? 3 வருஷமா? எத்தனை வருஷம்? ஆக்சுவலா அவர் செய்த எல்லாத்தையும் பைபிள் எப்ப ரெக்கார்ட் பண்ணுது தெரியுமா? பரலோகம் எப்ப ரெக்கார்ட் பண்ணுது தெரியுமா? ஆஃப்டர் பேப்டிசம். அவர் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி பரலோகமே பதிவு பண்ணுது. உங்களையும் என்னையும் பரலோகத்துல ஜீவ புத்தகத்தில் நம்ம பேர் எழுதப்படணும்னா, பரலோக பார்வையில நீங்கள் நானும் படணும்னா, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருக்கணும். ஆமென். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆமென். பரலோகமே அப்பதான் உங்களை கன்சிடர் பண்ணும். நீங்க அப்பதான் தேவனுடைய பிள்ளைகளா மாற முடியும். அப்பதான் ஜீவ புத்தகத்துல உங்க பெயர் எழுதப்படும். அதுக்கப்புறம் தான் நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எழுதிட்டே வந்து உங்களுக்கு எஸ்ன்னு பதில் கொடுப்பார். இங்க பாருங்க, நீங்க வரீங்க என்கிட்ட ஏதோ ஒன்று கேட்குறீங்க, இருந்தாலும் சில நேரத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவேன். ஆமா தானுங்க? அதே என் பிள்ளை வருது, டேடி இது வேணும்னு கேட்குது, இல்லையானா கூட பக்கத்தில் அக்கத்தில் வாங்கியாச்சு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. பொல்லாதவர்களாகிய நாங்களே அப்படி செய்யும் பொழுது பரமபிதா என்ன பண்ணுவாருங்க, தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்வது அதிக நிச்சயம். அதுக்கு ஒரு குவாலிட்டி உங்களுக்கு வேணும். என்ன குவாலிட்டின்னா, நீங்க ஞானம் வந்து ஞான ஸ்நானத்தை எடுக்கணும். ஸ்நானம்னாவே முழுகி எடுக்கிறது. ஆமென். அப்படி உங்க வாழ்க்கையில் நடந்திருக்குமானால், நீங்க அந்த நிலையில் இருப்பீர்களானால்,
ஆமாம் பிரதர், நான் மூழ்கி தான் எடுத்திருக்கிறேன் பிரதர். ஆமாம் பிரதர், நான் பிதாக்குமான் பரிசுத்தாவினாமல் தான் எடுத்திருக்கிறேன் பிரதர். ஆமாம் பிரதர், நான் இயேசுவோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் பிரதர். இயேசுவை தவிர்த்து வேற எந்த தெய்வத்தையும் நான் வணங்க மாட்டேன் பிரதர். எந்த மனுஷனையும் நான் கடவுளா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களானால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய ஆன்சர் வருது, எஸ் நான் உன்னை பிளஸ் பண்றேன், எஸ் நீ வேண்டியதெல்லாம் நான் செய்ய போறேன்னு ஆன்சர் வருது. ஆமென், அல்லேலூயா. ஆக்சுவலா 2-3 பாயிண்ட் எழுதின்னு வந்தேன், டைம் ரொம்ப ஆயிட்டதுனால நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரிக்கலாம் கொஞ்ச நேரம். ஆண்டவருடைய பதில் இந்த மாத வாக்குத்தத்தம் என்னன்னா தேவனுடைய பதில். அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஒருவேளை மோசேவா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேரா கர்த்தருடைய பதில் வருது, எஸ் எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க, ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் 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 ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவனா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் பிதாக்குமான் பரிசுத்தாவி நாமத்துல தான் மூழ்கி இருக்கிறேன் ஆண்டவரே. ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் உலக ரட்சகர் நான் ஒத்துக்கொள்றேன் ஆண்டவரே. நான் விசுவாசித்து உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு நேரா கர்த்தருடைய பதில் வருது, எஸ் எஸ். மோசே ஜெபித்தார். ஏங்க அந்த கூட்டத்திலேயே தான் லேவியர்கள் இருந்தாங்க. லேவியர்கள் மனம் திரும்பி இருந்தாங்க, செய்த குற்றத்துக்காக மனம் திரும்பி இருந்தாங்க, கர்த்தருக்கு நேரா மனம் திரும்பி இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒருவேளை ஜெபிச்சிருக்கலாம். ஆனா மோசையோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எஸ்ன்னு பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எஸ் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதுக்கு நீ மோசேவா இருக்கணும் மகனே. நீ மோசேவா இருக்கிறனா உனக்குள்ள சில குவாலிட்டி வேணும். என்னன்னா நீ ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவனா இருக்கணும். நீ ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவனா வேர் பிரிக்கப்பட்டவனா இருக்கணும். உனக்கும் உலகத்துக்கு சம்பந்தம் இருக்க கூடாது. உனக்கும் விக்கிரகத்துக்கு சம்பந்தம் இருக்க கூடாது. உனக்கும் மற்ற எந்த காரியத்துக்கு சம்பந்தம் இருக்க கூடாது. உன் உடன்படிக்கையில சரியாடி இருக்கணும். ஹல்லேலூயா. உன் உடன்படிக்கையில சரியா இருக்கிறியா? கர்த்தரை தவிர வேற எதையும் நோக்கி நீ போகாம இருக்கிறியா? உன் நம்பிக்கை யார் மேல இருக்கு? ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஒப்பு கொடுக்கலாம். நீங்க ஒருவேளை பிரதர் நான் இதுல எல்லாம் சரியா இருக்கிறேன் பிரதர் நீங்க சொல்லுவீங்களா? கர்த்தருடைய பதில் உங்களுக்கு நேராய் வருகிறது, என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். இந்த மாசம் எஸ்ன்னு உங்களுக்கு பதில் கொடுக்கிறேன். உங்க கர்ப்பம் திறக்கப்படுறது உண்மை. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்னன்னு தெரியல, திரும்ப கர்த்தர் இந்த குழந்தை பாக்கியத்தையே சொல்றார். நிறைய பேருக்கு இங்க இருக்கிற அநேகரை பார்த்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாவது உண்மை. உங்க வீடு கட்டப்படுறது உண்மை. உங்க வியாதியிலிருந்து உங்களுக்கு ஒரு சுகத்தை தர்றது உண்மை. உங்களை போராட்டத்திலிருந்து மீட்கிறது உண்மை. உங்க கண்ணீரை துடைக்கிறது உண்மை. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது உண்மை. உங்க பிரச்சனைகள் மாறுறது உண்மை. உங்க சரீர பலவீனங்கள் மாறுறது உண்மை. உங்க டிப்ரெஷன் மாறுறது உண்மை. சில நேரத்துல சில சந்தேகம் இருக்கும், பிரதர் இந்த காரியத்தை நாங்க செய்யலாமா? செய்யுங்கன்னு கர்த்தர் சொல்றார். பிரதர் நாங்க வந்த இடம் சரியா? கர்த்தர் சொல்றார் சரி, எஸ் கரெக்டா தான் இருக்கிறீங்க, கரெக்டா தான் நிக்கிறீங்க. எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், எஸ் நீங்க மோசேவா இருந்தா எஸ், நீங்க மோசேவா இருந்தா எஸ், உடன்படிக்கையில சரியா இருந்தா எஸ், நீங்க ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவங்களா இருப்பீர்களானா எஸ்ன்னு கர்த்தர் பதில் சொல்றார். நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, உடைய அன்பின் குமாரன் எங்கள் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலும் மண்டையில் வருகிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த பதிலுக்காக நன்றி. இந்த மாதம் எங்க சபைக்கு நீங்க பதில கொடுத்திருக்கிறீங்க. எங்க வாக்குத்தத்தம் உம்முடைய பதிலா இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பதில் ஆண்டவரே, நீங்க சில நேரத்துல நோன்னு சொல்லுவீங்க, சில நேரத்துல வெயிட்ன்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த மாசம் எங்களுக்கு நோன் இல்ல, எங்களுக்கு வெயிட் இல்ல ஆண்டவரே, எங்களுக்கு எஸ்ன்னு பதில் கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறப்பா. இந்த பந்தியை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஒருத்தரும் அபாத்திரமாய் அன்றைய இதுல பங்கு பெறாதபடிக்கு முழுகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் பங்கு பெற ஆண்டவரே, பரிசுத்தமாய் தங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டவர்கள் பங்கு பெற உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அப்படியே நம்ம